வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று கேட்கவிருப்பது ராஜேஷ்குமார் அவர்களின் சிவப்பு நிமிஷங்கள் பாகம் 4. நெல்ஸ்கார்ட் ஃபேக்டரியின் காம்பவுண்ட் கேட் திறந்திருக்க அதற்குள் நுழைந்தான் விவேக். காம்பவுண்ட் கேட்டிலிருந்து 50 அடி தூரம் தள்ளி இருட்டில் ஒரு கட்டிடம் தெரிந்தது. கட்டிடத்தின் முகப்பு வாசலில் கார் ஒன்று நின்று இருந்தது. விவேக் இருட்டில் கொஞ்சம் தடுமாறிக்கொண்டு அந்த கட்டிடத்தை நோக்கி நடந்தான். "Who is that?" திடுமென்று ஒரு குரல் காம்பவுண்ட் கேட்டின் இடது பக்கத்திலிருந்து கேட்டது. குரலைத் தொடர்ந்து ஒரு டார்ச் லைட்டின் பளிர் வெளிச்சம் முகத்தின் மேல் வந்து வீழ்ந்தது. விவேக் அப்படியே நின்றான். பித்தளை பட்டன்களின் பளபளப்போடு காக்கி யூனிஃபார்ம் அணிந்த அந்த செக்யூரிட்டி கார்டு கண்ணில் பட்டார். கன்னச்சதைகள் ஆடும் பெரிய முகம். "Who is that?" குரல் மறுபடியும் கேட்டது. விவேக் ஆங்கிலத்தில் பேசினான். "நான் போலீஸ், ஸ்காட்லாந்து யார்டினால் அனுப்பப்பட்டவன். மிஸ்டர் நெல்சனை நான் பார்க்க வேண்டும்." செக்யூரிட்டி கார்டு கொஞ்சம் தளர்ந்தான். "ஐடென்டி கார்டு வைத்திருக்கிறீர்களா?" விவேக் டார்ச் வெளிச்சத்தில் தன் போலீஸ் அட்டையை எடுத்து காட்டினான். அதை வாங்கி பார்த்த செக்யூரிட்டி மெல்லிய குரலில் கேட்டான், "நீங்கள் என்ன விஷயமாய் மிஸ்டர் நெல்சனை பார்க்க வேண்டும்?" "ஒரு விசாரணை." "நேரே போங்கள், கார் நிற்கிற இடத்தில்தான் அவருடைய அறை. வீட்டுக்கு கிளம்புகிற நேரம், சீக்கிரம் போங்கள்." அவன் சுட்டி காட்டிய திசையில் விவேக் நடந்தான். மண்பாதை. மண்பாதையின் 2 பக்கத்திலும் காய்ந்த சாகா கோரை புற்கள். கீச் கீச் என்று ஏதோ வண்டு சத்தங்கள். நின்று நின்ற கண்டேசா காருக்கு பக்கத்தில் மெலிதான வெளிச்சத்தோடு அந்த அறை தெரிய அதை நோக்கி போனான் விவேக். புளித்த ஆப்பிள் ஜூஸின் நெடி இப்பொழுது சுவாசத்தையே அடைக்கிற மாறி இருந்தது. அறையை நெருங்கி சாத்தியிருந்த பிளஷ் டோரை மெல்ல சத்தப்படுத்தி தட்டினான். உள்ளே இருந்து குரல் வந்தது. "எஸ், கம் இன்." விவேக் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். பாக்ஸ் லைட் ஒன்று வெளிச்சத்தை பரப்பி கொண்டு இருக்க அந்த சிறிய அறை மேஜையில் உட்கார்ந்து ஃபைல்களை பரப்பி வைத்துக்கொண்டு எதையோ சரி பார்த்து கொண்டு இருந்தால் அந்த நடுத்தர வயது ஆசாமி. சிவப்பான சதைப்பிடிப்பான உருண்ட முகம், தலையில் யூ வழுக்கை, கண்களில் சதுர கண்ணாடி, மேலுதட்டின் மேல் குப்பலாய் மீசை, மார்பில் வெயிஸ்ட் கோட். விவேக்கை பார்த்ததும் திடுமென்று எழுந்து பிரெஞ்சு மொழியில் "யார் வேண்டும்?" என்று கேட்டான். "மிஸ்டர் நெல்சன்." "மைசெல்ஃப். நான் உங்களைத்தான் பார்க்க வந்திருக்கிறேன்." ஆங்கிலத்தில் ஆரம்பித்தான் விவேக். "நீங்கள் யார்?" நெல்சன் நாற்காலியை காட்டிக்கொண்டே கேட்டார். "நான் விவேக், கிரைம் பிரான்ச், ஸ்காட்லாந்து யார்டின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன்." "என்ன விஷயம்?" "உங்களிடம் ஒரு விசாரணை." "எதை பற்றி?" "இந்த சைடர் ஃபேக்டரிக்கு நீங்கள் தானே ப்ரொபரேட்டர்?" "ஆமாம்." மேஜையின் மேலிருந்த டெலிஃபோனை பார்த்து கொண்டே விவேக் கேட்டான். "உங்களுக்கு டெலிஃபோன் இருக்கிறது, ஆனால் உங்கள் டெலிஃபோன் நம்பரும் அட்ரஸும் டைரக்டரியில் இல்லையே." நெல்சன் புன்னகைத்தார். "இருக்கிறது, ஆனால் நெல்ஸ்கார்ட் பெயரில் போன் இருக்காது. இதற்கு முன் இங்கே சாக் பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்தது. இந்த ஃபேக்டரி விலைக்கு வந்தபோது நான் டெலிஃபோனையும் வாங்கி கொண்டேன். ரெயின்போ சாக் பவுடர் கம்பெனி என்கிற பெயர்தான் டைரக்டரியில் இருக்கும். நெல்ஸ்கார்ட் பெயருக்கு டெலிஃபோனை மாற்றச் சொல்லி விண்ணப்பம் கொடுத்துள்ளேன்." "மிஸ்டர் நெல்சன்." "எஸ்." "உங்களிடமிருந்து உண்மையான தகவல்களை எதிர்பார்க்கிறேன். கேளுங்கள்." "உங்கள் ஃபேக்டரியில் ஸ்ட்ராங்போ ஜூஸ் தயாரிக்கப்படுகிறதா?" "ஆமாம்." "யார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்கிறீர்கள்?" 2 பார்ட்டிக்கு மட்டும்." "பார்ட்டி யார் என்று சொல்ல முடியுமா?" "எதற்கு?" "கேட்டதற்கு பதில் சொல்லுங்கள் மிஸ்டர் நெல்சன். உங்கள் சந்தேகத்திற்கு பிறகு நான் பதில் சொல்கிறேன்." நெல்சன் சொன்னார். 2 பார்ட்டியில் ஒரு பார்ட்டியின் பெயர் ஸ்கை கொயர் சைடர் ஃபேக்டரி, இன்னொரு பார்ட்டியின் பெயர் ஹெவன்லி டச். அந்த 2 பார்ட்டிகளின் லெட்டரைட் தாளை நான் பார்க்க வேண்டும். எடுத்து தருவீர்களா?" "அவர்கள் ஏதாவது தப்பு செய்து விட்டார்களா?" "அவர்கள் தப்பு செய்தார்களா இல்லையா என்பதை அந்த லெட்டரைட் தாள்களை பார்த்ததுதான் நான் சொல்ல வேண்டும்." நெல்சன் தன் சுழல் நாற்காலியிலிருந்து சுழன்று ஷெல்ஃபில் இருந்த ஃபைல்களை உருவினார். டேகை அவிழ்த்து ஃபைல்களை புரட்டி 2 தாள்களை எடுத்து மேஜையின் மேல் போட்டார். விவேக் அதை எடுத்தான். பார்த்த மாத்திரத்திலேயே ஸ்கை ஸ்கொயர் லெட்டரைட் தாள் மனசை நிரடியது. விவேக் அதை எடுத்தான். தன் கோட் பாக்கெட்டில் இருந்த லெட்டரை உருவி அதனோடு ஒப்பிட்டான். துல்லியமாக பொருந்தியது. மிரட்டல் கடிதத்தில் அட்ரஸை மாத்திரம் கிழித்திருந்தார்கள். "மிஸ்டர் நெல்சன்." "எஸ்." "சமீபத்தில் இந்த கம்பெனியிலிருந்து 96 வாட்ஸ் ஸ்ட்ராங்போ ஆப்பிள் ஜூஸ் ஆர்டர் வந்ததா?" "ஆமாம்." "அந்த ஆர்டர் காஃபி உங்களிடம் இருக்கிறதா?" "இருக்கிறதே."
ப்ளீஸ் கொடுங்கள். மேஜை டிராயரை இழுத்து உள்ளே கையை நுழைத்து வெளியே எடுத்தார் நெல்சன். வலது கையின் 5 விரல்களில் வசதியாய் உட்கார்ந்தபடி அந்த பிஸ்டல் தெரிந்தது. சூப்பர்டென்டென்ட் ஆர்த்தரும் இன்ஸ்பெக்டர் கர்னர்ஸும் தங்களுக்கு எதிரே நின்றிருந்த கேரனை பார்த்தார்கள். அவள் அலட்சியமாய் உதட்டை சுழித்தபடி நின்றிருந்தாள். ஆர்த்தர் சொன்னார், கேரன், நீ சரியாக 10 மணிக்கு காரில் புறப்பட்டு போகிறாய். உன்னுடைய கூட்டாளிகள் கேட்ட தங்கம் காரின் டிக்கியில் வைக்கப்பட்டிருக்கும். ஸ்காலர் ஆத்மராமை பத்திரமாக எங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது உன்னுடைய பொறுப்பு. கேரன் சிரித்தாள். அவர்கள் நியாயமானவர்கள். ஆத்மராமின் சுண்டு விரல் கூட சேதமாகாமல் வந்து சேர்வார். உன்னுடைய கோஷ்டியில் மொத்தம் எத்தனை பேர்? நான் பதில் சொல்லக்கூடாத கேள்வி. சரி, உன் கோட்டையில் இப்பொழுது கொடி பறக்கிறது. இந்த ரவுண்டில் உன்னுடைய கோஷ்டி ஜெயிக்கலாம். ஆனால் கடைசி ரவுண்டில் நாங்க தான் ஜெயிப்போம். கேரன் ஆர்த்தரின் பேச்சை லட்சியம் பண்ணாமல், எனக்கு கொஞ்சம் கருப்பு காஃபி கிடைக்குமா? தலை வலிக்கிறது என்றாள். லாக்கப்புக்கு போ, கருப்பு காஃபி கிடைக்க சொல்றேன். அவள் அறையை விட்டு நகர்ந்தாள். அவள் நகர்ந்து போனதும் ஆர்த்தர் கெட்ட வார்த்தையில் திட்டினார். இந்த பெண்ணுக்கு என்ன திமிர் பார்த்தீங்களா கார்னர்ஸ்? தலைவலிக்கு கருப்பு காஃபி கேட்கிறாள். அவளுக்கு இது நேரம். கார்னர்ஸ், நீங்கள் செயல்படுவதில்தான் எல்லாம் இருக்கிறது. சார், உங்களுடைய திட்டப்படி நான் கேரனின் கார் டிக்கிக்குள் 1/2 மணி நேரத்திற்கு முன்பே அடைபட வேண்டும் இல்லையா? ஆமாம். டிக்கிக்குள் நான் இருப்பது எதிரிகளுக்கு தெரிந்துவிட்டால் தெரிகிற மாதிரியா நீங்கள் டிக்கிக்குள் அடைபட போகிறீர்கள்? சரியாக 9:30 மணிக்கு கார் கஸ்டம்ஸ் அலுவலகத்திற்கு போகும். அங்கேதான் நீங்கள் அடைபடுவீர்கள். கேரன் சந்தேகப்பட மாட்டாளா? அவள் சந்தேகப்படாதபடி போலீஸ் நடவடிக்கைகள் அமையும். சைடர் ஃபேக்டரியை தேடிக்கொண்டு போன விவேக் என்ன ஆனார்? அவரிடமிருந்து போன் வரும் என்று சொன்னீர்கள். அதைத்தான் நானும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆர்த்தர் சொல்லி வாய மூடல டெலிஃபோன் கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்தார். ஹலோ ஆர்த்தர். எஸ். உங்களோடு ஏற்கனவே தொடர்பு கொண்ட 4 பேர்களில் ஒருவன் பேசுகிறேன். இந்த டெலிஃபோன் லைன் நாங்களே உருவாக்கி கொண்டது. கேபிளில் இருந்து கம்பியை நீட்டி இணைப்பை ஏற்படுத்தி கொண்டோம். ஒவ்வொரு டெலிஃபோன் பூத்திலும் யூனிஃபார்ம் தரிக்காத ஸ்காட் போலீஸ் கழுகு கண்களோடு காத்திருக்கும் போது நாங்கள் வேறு என்னத்தான் செய்ய முடியும்? ஆர்த்தர் எரிச்சலானார். என்ன விஷயம்? தங்கம் ரெடியா? ரெடி. இரும்பு துண்டுகளுக்கு தங்கமெல்லாம் பூசி சூட்கேஸில் அடைத்து வைத்திருக்கிற அந்த சமாச்சாரம் எங்களுக்கு வேண்டாம் சூப்பர்டென்டென்ட் சார். ஆர்த்தர் அதிர்ந்தார். என்ன சொல்கிறீர்கள்? இரும்பு துண்டா? இந்த நடிப்பெல்லாம் வேண்டாம் சார். எங்களுக்கு வேண்டியது கஸ்டம்ஸ்களில் உள்ள உண்மையான தங்கம். எங்களை நீங்க ஏமாற்ற முடியாது. ஆர்த்தர் வியர்த்து போய் பேச்சு வராமல் திணறினார். டெலிஃபோனில் குரல் தொடர்ந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம். காரில் கேரன் மட்டும்தான் இருக்க வேண்டும். இன்ஸ்பெக்டர் கார்னஸை டிக்கியில் அடைத்து அனுப்புகிற வேலையெல்லாம் வேண்டாம். நீங்கள் எங்களை ஏமாற்ற நினைத்தால் நீங்கள் தான் ஏமாந்து போவீர்கள். ஆத்மராம் உங்களுக்கு உயிரோடு வேண்டுமென்றால் உண்மையாக செயல்படுங்கள். கேரனோடு யாரும் வரமாட்டார்கள். நெற்றி வியர்வை ஊற்றினார் ஆர்த்தர். தட்ஸ் குட். நிஜ தங்கம். அனுப்பிவிடுகிறோம். குட் குட். அப்புறம் ஒரு சின்ன உதவி. கேரனை பேச சொல்லுங்கள். கேரன் பேசும்போது நீங்களோ மற்றவர்களோ வேறு டெலிஃபோனில் ஒட்டு கேட்கக்கூடாது. கேட்கவில்லை. உடனே கேரனை பேச சொல்லுங்கள். ஆர்த்தர் இருண்ட முகத்தோடு கர்னஸிடம் விஷயத்தை சொல்ல, கர்னர் சென்று கேரனை கூட்டிக் கொண்டு வந்தார். தன் பழுப்பு தலைமுடியை 2 கைகளாலும் கோதிக்கொண்டே வந்த கேரன் ஆர்த்தர் கையில் இருந்த ரிசீவரை அலட்சியமாய் வாங்கி ஹலோ என்றாள். ஆரம்பத்தில் கொட்டியவள் தொடர்ந்து சில சந்தேக வார்த்தைகளை உபயோகப்படுத்தி 1/2 நிமிஷ நேரம் பேசிவிட்டு ரிசீவரை தட்டென்று சாத்தினாள். ஆர்த்தரிடம் திரும்பினார். உதட்டை சுழித்தாள். கருப்பு காஃபி கேட்டேனே. கேரனை சில வினாடி முறைத்துவிட்டு அனுப்புகிறேன். எரிச்சலில் கத்தினார் ஆர்த்தர். கேரன் அலட்சியமாய் கூந்தலை கோதிக்கொண்டு நடந்து அறையை விட்டு வெளியேறினாள். அவர் வெளியேறியதும் ஆர்த்தர் சைகையினால் கார்னஸை கதவை சாத்திவிட்டு வர சொன்னார். அவர் கதவை சாத்திவிட்டு வருவதற்குள் ஆர்த்தர் ஒரு வெள்ளை பேப்பரில் அந்த அவசர செய்தியை எழுதியிருந்தார். கார்னஸை படிக்கும்படி செய்கை செய்தார். கார்னர்ஸ் அந்த தாளில் இருந்த வாசகங்களை படித்தார். நாம் இருக்கும் இந்த அறையில் யாராலோ மைக்ரோ ரிசீவர் பொருத்தப்பட்டுள்ளது. நாம் பேசுகின்ற விஷயம் உடனுக்குடன் எதிரிகளுக்கு தெரிகிறது. டிவைஸ் டிடெக்டர் கொண்டு வரச் சொல்லுங்கள். அதை கண்டுபிடிக்க வேண்டும். இது ரகசியமாகவே இருக்கட்டும். கார்னஸ்
தலையசைத்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே போனார். 5 நிமிஷம் கழித்து டிரான்சிஸ்டர் மாதிரியான அமைப்பில் இருந்த டிவைஸ் டிடெக்டரோடு வந்தார். ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்ளாமல் காரியத்தை ஆரம்பித்தார்கள். டிவைஸ் டிடெக்டரை அறையின் ஒவ்வொரு சதுர அடி பரப்பிலும் நிறுத்தி நிறுத்தி நகர்த்தி கொண்டு போனார்கள். ஏறக்குறைய 15 நிமிஷம் கழித்து அந்த மர பீரோ அருகே வந்ததும் டிவைஸ் டிரான்சிஸ்டர் முள் வேகமாய் ஆடியது. ஆர்த்தரும் கார்னஸும் உஷாராகி ஒரு மூச்சு சத்தம் காட்டாமல் பீரோவை தடவி அதன் முதுகில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய மைக்ரோ ரிசீவரை கர்ச்சிஃபால் அழித்து எடுத்தார்கள். கார்னஸ் அதை எடுத்துக்கொண்டு வெளியே போக ஆர்த்தர் வாசலில் காவலில் இருந்த அந்த சென்ட்ரி போலீஸை கூப்பிட்டார். கான்ஸ்டபிள் விரைப்பாய் வந்து நின்றதும் கேட்டார், காலையிலிருந்து ஸ்டேஷனுக்கு வந்த அந்நியர்கள் யார் யார் என்று சொல்ல முடியுமா? கான்ஸ்டபிள் தன் பாக்கெட்டில் இருந்த சிறிய நோட்புக்கை எடுத்து பிரித்து வைத்து கொண்டு பார்த்தான். காலை 7 மணி லாயர் ஸ்ட்ரூப்போ, காலை 9:30 மணி இன்ஸ்பெக்டர் வாட்சன், காலை 11:40 மணி லாயர் ரைடர், மதியம் 1:15 மணி இந்திய தூதர் வித் டிரைவர் ஹர்டிக், மதியம் 3:20 மணி விசாரணை கைதி கேரன். கான்ஸ்டபிள் பெயர்களை படித்து கொண்டே போக ஆர்த்தர் தன் மேவாயை அழுத்தமாய் தேய்த்து கொண்டே யோசித்தார். நெல்சன் கையில் உட்கார்ந்திருந்த பிஸ்டலை பார்த்ததும் ஒரு வினாடி திடுக்கிட்டு போன விவேக் அடுத்த வினாடியே புன்னகைத்தான். பிஸ்டல் புது மாதிரியாய் இருக்கிறதே, ஜப்பான் மேக்கா? கெட பைசே, நெல்சன் உருமினார். விவேக் எழுந்தான். ஹேண்ட்ஸ் அப் அண்ட் டோன்ட் மூவ். விவேக் கைகளை உயர்த்தினான். அசையாமல் நின்றான். நெல்சன் கொஞ்சம் கொஞ்சமாய் விவேக்கை நெருங்கி அவன் மார்புக்கு துப்பாக்கியை காட்டிக்கொண்டே கோட் பாக்கெட்டில் கையை நுழைத்து பிஸ்டலை எடுத்துக்கொண்டார். சிரித்தார். இந்திய நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகம் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். அது நிஜம் என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன். அது வாஸ்தவந்தான். பிரிட்டிஷ் திருடர்களை இந்திய நாய்கள் சீக்கிரமே கண்டுபிடித்துவிடும். அந்த இந்திய நாய் இப்பொழுது குண்டடிபட்டு சாகப் போகிறது. நெல்சன் தன் மஞ்சளான கொட்டை பற்களால் சிரித்து தன் வலது கையில் இருந்த பிஸ்டலை உயர்த்தினார். உயர்த்தியவர் மெல்ல தாழ்த்தினார். என்னுடைய பிஸ்டலில் இருக்கிற தோட்டாவை வீணாக்குவானேன்? உன்னுடைய தற்காப்புக்காக நீ கொண்டு வந்த உன்னுடைய பிஸ்டலினாலே சுடுகிறேன். செத்துப்போ. உன் பெயர் என்ன சொன்னாய்? ஓ, விவேக். சாரி விவேக், இந்த முன்னிரவு நேரத்தில் நேரப்போகிற உன்னுடைய சாவுக்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். சொல்லிக்கொண்டே ட்ரிகரை அழுத்தினார். டப் என்று ஒரு சத்தம். அடுத்த வினாடியே நெல்சனின் நெஞ்சு பிரதேசம் இரத்தத்தில் நனைந்திருக்க அவர் தளர்ந்து பின்னோக்கி உருண்டார். விவேக் அவர் அருகே ஓடினான். அவர் கையிலிருந்து சிதறி விழுந்த 2 பிஸ்டல்களையும் சுறுசுறுப்பாய் பொறுக்கிக் கொண்டான். நெஞ்சை பற்றி கொண்டு மரண வாசலை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்த நெல்சனிடம் குனிந்தான். இந்திய நாய்களுக்கு மோப்பம் சக்தி மட்டும் அதிகமில்லை மிஸ்டர் நெல்சன், புத்திசாலித்தனமும் அதிகம். என்னோட பிஸ்டல்ல ரிவர்ஸ் ஆக்ஷன் லிவர் இருக்கிறது. அந்த லிவரை ரிலீஸ் பண்ணினாத்தான் பிஸ்டல் எதிராளியை சுடும். இல்லை என்றால் ட்ரிகரை சுண்டியவனின் மார்புக்கு தோட்டாயை தரும். சில சமயங்களில் புத்திசாலியான எதிரிகள் எங்களுடைய பிஸ்டலை தட்டி பறித்து கொள்வார்கள். அந்த மாதிரியான இக்கட்டான நேரங்களில் பிஸ்டல் எங்களை இப்படிதான் காப்பாற்றும். எங்களை மாதிரியே இந்த பிஸ்டல்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவும் விசுவாசமானவை. நெல்சன் அடங்கி கொண்டு இருக்க விவேக் டெலிஃபோனை அவசர கதியில் நொறுங்கினான். ரிசீவரை அள்ளி காதுக்கு கொடுத்து லிவர்பூல் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர்களை நினைவுக்கு கொண்டு வந்து டயலை சுழற்றினான். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்ட அதே வினாடி டுமில் என்று விவேக்கின் தலைக்கு மேல் தோட்டா ஒன்று ராக்கெட் மாதிரி சீறி போக அதிர்ச்சியில் ரிசீவர் துள்ளி விழுந்து டேபிளின் முனையில் ஊஞ்சலாடியது. திரும்பினான் விவேக். அரைவாசலில் அந்த 4 பேர் தெரிந்தார்கள். எல்லோருடைய இடது கைகளிலும் மேக்னன் ஜெயின் ரிவால்வர்கள். மார்பில் குண்டு பாய்ந்தால் முதுகுச் சதையை அள்ளி கொண்டு போகும் தோட்டாக்களை வயிற்றுக்குள் நிரப்பிக் கொண்டவை. நீளமான தொண்டையோடு கருப்பு வாய்கள். 4 பேரும் சொல்லி வைத்த மாதிரி ஒரே வினாடியில் புன்னகைத்தார்கள். முதலானவன் நடந்து வந்து சொன்னான், உன்னுடைய கைகளில் இருக்கும் பிஸ்டல்களை எறிந்து விடு விவேக். விவேக் எறியாமல் அவர்களையே முறைக்க இரண்டாமவன் சொன்னான், கீழே போடு. விவேக் பிஸ்டல்களோடு அப்படியே நின்றான். மூன்றாமவன் உருமினான். இப்படி சொன்னால் நீ கேட்க மாட்டாய் என்று சொன்னவன்
அறைக்கு வெளியே எட்டி பார்த்து, ஹைட்டிக், அந்த கிழவனை தள்ளி கொண்டு வா என்றான். அடுத்த வினாடி ஸ்காலர் ஆத்மராமை தள்ளிக்கொண்டு ஹைட்டிக் உள்ளே நுழைந்தான். இடது கையில் ரிவால்வர். விவேக் வியப்புக்கு போனான். இவன், இந்த ஹட்டிக், இந்திய தூதரின் கார் டிரைவர் அல்லவா? இத்தனைக்கும் இவன்தானா சூத்திரதாரி? விவேக்கின் கைகளில் இருந்த 2 பிஸ்டல்களும் தானாய் உதிர்ந்தன. ஹர்டிக் ஆத்மராமின் முதுகில் பிஸ்டலை திணித்திருக்க, ஆத்மராம் கலவர முகத்தோடு அழுக்காய் தெரிந்தார். கன்னங்களில் அடிபட்ட வீக்கம் தெரிந்தது. ஹர்டிக் இறந்து கிடந்த நெல்சனை சலனமில்லாமல் பார்த்துவிட்டு விவேக்கிடம் திரும்பினான். லண்டனுக்கு வந்த நாளிலிருந்தே உனக்கு ஆயுள் கெட்டிதான். சில வினாடி வித்தியாசத்தில் நெல்சனை நாங்கள் இழந்து விட்டோம். விவேக் மெல்லிய குரலில் சொன்னான். ஹர்டிக், நான் உன்னை எதிர்பார்க்கல. இந்திய தூதரின் டிரைவரான நீ இப்படி ஒரு புல்லுருவியாக இருப்பாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கல. ஹர்டிக் சிரித்தான். லண்டனில் குற்றங்கள் கொள்ளை மலிவு விவேக். இங்கு நேர்மையாய் சம்பாதித்தால் பணக்காரனாக முடியாது. 20 கிலோ தங்கத்தை கடத்தினோம். கஸ்டம்ஸ்களில் உள்ள ஆட்கள் மாட்டிக்கொண்டார்கள். போலீஸ் கண்ணில் பட்டு தப்பி வந்த எங்கள் ஆட்களை நாங்களே சுட்டு கொன்றோம். அந்த தங்கத்தை மீட்க என்ன வழி என்று யோசித்தோம். ஸ்காலர் ஆத்மராமின் வருகை எங்களுக்கு உதவியது. இந்திய தூதர் பெரிதும் என்னை நம்புகிறவர். நான் எதிரே இருப்பதை பொருட்படுத்தாமல் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் டெலிபோனில் பேசுவார். அப்பொழுதுதான் நீ இந்தியாவிலிருந்து ஆத்மராமை பார்க்க வரப்போவதாக அறிந்தேன். உன்னை லண்டன் வந்து இறக்கியதுமே மேத்யூ மூலமாய் கடத்தி வந்து தீர்த்து கட்ட நினைத்தேன். தப்பித்து கொண்டாய். ஆத்மராமை தீர்த்து கட்டும் முயற்சியில் இன்னொரு கோஷ்டி ஈடுபட, நீ அவனை காப்பாற்ற முயற்சிக்க நான் இந்திய தூதரின் காரிலேயே அவரை கடத்த தீர்மானித்து புஷ்ஹரின் செமினார் ஹாலிலிருந்து ஒரு நாடகத்தை நடத்தினேன். அந்த நாடகத்தின் ஒரே ஒரு நிஜமான காட்சி ஏஞ்சலாவுடைய கற்பழிப்பும் மரணமும் தான். என்னை 4 பேர் தாக்கிவிட்டு ஆத்மராமை ட்ரைவீலர் டொயோட்டோ வேனில் கடத்தி போனதாய் போய் சொன்னேன். நீயும் ஸ்காட்லாந்து போலீஸும் நம்பினீர்கள். விவேக்கிற்கு ஹர்டிக்கின் திட்டம் மலைப்பாயிருந்தது. ஹர்டிக் தொடர்ந்தான். எங்களுக்கு வேண்டியது அந்த தங்கம். அது எங்கள் கைக்கு வந்ததுமே ஆத்மராம் சேதமில்லாமல் போலீஸுக்கு கிடைப்பார். சூப்பர்டென்டன்ட் ஆர்த்தரும் இன்ஸ்பெக்டர் கார்னஸும் எங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இந்திய தூதர் ஆர்த்தரை பார்ப்பதற்காக லிவர்பூல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றபோது நானும் உடன் போனேன். அவர்கள் குற்றவாளிகளை பார்ப்பதற்காக லாக்கப்புக்கு போன நிமிஷத்தை பயன்படுத்தி கொண்டு ஸ்டிக்கர் மைக்ரோ ரிசீவரை மர பீரோவின் முதுகில் பொருத்தினேன். ஹர்டிக் பேச பேச 4 பேரில் ஒருவன் சீறினான். ஹர்டிக், அவனிடம் என்ன கதை பேசிக்கொண்டு இருக்கிறாய்? ஆரம்பத்தில் இருந்தே இவனால் பெரும் இடைஞ்சல். நம் தொழிலுக்கு வலதுகரமாய் இருந்து கொண்டிருந்த நெல்சன் இறக்க காரணமே இவன்தான். சுட்டு தள்ளு. ஹர்டிக் சிரித்தான். நம் இந்திய நண்பரை அப்படியெல்லாம் சுலபமாக செத்து போக விடக்கூடாது. நண்பரை சைடர் ஃபேக்டரிக்குள் கொண்டு போவோம். இத்தனை நாளும் ஆப்பிள்களையே நசுக்கி சாறு கொடுத்து கொண்டு இருந்த கிரஷிங் மெஷின் ஒன்றுக்கு இந்த இந்திய துப்பறியும் புலியின் உடம்பை கொடுப்போம். எலும்புகளும் தலைகளும் சட்டென்று முறிய, உடல் உறுப்புகள் நசுங்கி ரத்தம் பெருகி பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் நிரம்புவதை பார்ப்போம். ஹர்டிக் விவகார இழிப்போடு சொல்ல, அந்த 4 பேரும் பிஸ்டல்களின் நுனியால் விவேக்கை தள்ளிக்கொண்டு உள்ளே போனார்கள். ஹர்டிக் ஆத்மராமை தள்ளிக்கொண்டு நடந்தான். விவேக் சுற்றுமுற்றும் பார்த்தான். மெலிதான வெளிச்சம் பரவி இருந்த ஃபேக்டரியின் உள்ளே சுவரோரமாய் ஏராளமான மரக்குடுவைகள். குடுவைகளுக்குள்ளே ஃபெர்மெண்டேஷன் ஆகியிருந்த ஆப்பிள் ஜூஸ் விரும்பத்தகாத ஒரு புளித்த வாடையை வீசியது. கூர்கூரான பல் சக்கரங்களோடு ராட்சச மெஷின்கள். விவேக்கின் நெஞ்சில் பனிக்கட்டியாய் ஒரு பயசிலிர்ப்பு. ஹோட்டலில் தனக்காக காத்திருக்கும் ருபல்லாவின் ஞாபகம் வந்தது. எப்படி தப்பிக்கப் போகிறேன்? முதுகுக்கு பின்னால் 4 பேரும் ஒரு சின்ன சுவர் மாதிரி கைகளில் பிஸ்டலோடு வந்து இருக்கிறார்கள். ஓட முடியாது. நிச்சயமாய் ஓடி தப்பிக்க முடியாது. யோசனையாய் நடந்து கொண்டு இருக்கும்போதே ஹர்டிக் குரல் கொடுத்தான். நம்ம நண்பரை இந்த மேக்னிஃபிஷியன்ட் கிரஷிங் மெஷினிலே சாறு பொழிவோம். எல்லோரும் நின்றார்கள். ராட்சச மெஷினில் பெரிய இரும்பு உருளைகளுக்கு மத்தியில் ஆப்பிள் பழ சக்கைகள் மெல்லிய வெளிச்சத்தில் தெரிந்தன. விவேக் பார்வையை மெல்ல ஓட்டினான். 10 அடி தள்ளி இருட்டு கொஞ்சம் அடர்த்தியாய் தெரிய, அந்த இருட்டில் நிறைய மரக்குடுவைகள் 6 அடி உயரத்தில் அணிவகுத்தன. விவேக்கின் மூளை நரம்பில் ஒன்று அந்த இருட்டுக்குள் ஓடு என்று சொல்ல பாய்ந்தான்.
ஒரு குடுவைக்கு பின்னால் போய் தொப்பென்று விழுந்து உருண்டு போக துப்பாக்கி தோட்டா ஒன்று மரக்குடுவை பதம் பார்த்தது. சுடுங்கள்! ஹர்டிக் அசுர கத்தல் போட்டான். 4 பேரும் தபதபவென்று ஓடினார்கள். விவேக் அடுத்த குடுவையின் மறைவுக்கு பாய்ந்தான். துப்பாக்கி தோட்டா ஒன்று அவன் தலைக்கு மேல் 6 அடி உயரத்தில் சிரஞ்சீவி பவ என்று வாழ்த்திக் கொண்டே போயிற்று. இது வீணாகி போன 2வது தோட்டா. விவேக் கணக்கு போட்டான். 5 பேரிடமும் 5 பிஸ்டல் இருக்கிறது. ஒவ்வொரு பிஸ்டலுக்கு 6 தோட்டா. மொத்தம் 30 தோட்டாக்கள். 2க்கு ஆயுள் முடிந்து விட்டது. 28 தோட்டாக்களை சீக்கிரமே வீணாக்க வேண்டும். குடுவைக்கு மத்தியில் ஒரு நிமிஷம் மறைந்தது. அடுத்த நிமிஷம் இன்னொரு குடுவைக்கு தாவினான். டுமில் என்று குண்டடி வாங்கி குடுவைகள் ஆப்பிள் ஜூஸாய் கண்ணீர் விட்டன. புளித்த வாசம் மூக்கை அடைத்தது. ஹைட்டிக் கத்திக்கொண்டு இருந்தான். அவனை விடாதீர்கள், சுட்டு தள்ளுங்கள். கைகள் பிஸ்டலோடு 4 பேர்களும் புயலாய் மூச்சிறைத்து கொண்டு ஓடிவர, வந்தவர்களில் ஒருவன் ஆப்பிள் ரசத்தில் காலை வைத்து சர் என்று வழுக்கி நிற்க முயன்று முடியாமல் தலைக்குப்புற விழுந்தான். மண்டையில் அபார இரத்தப்பெருக்கு. அவன் கையில் இருந்த பிஸ்டல் எகிரி விழுந்தது. தரையில் நீந்தி இந்தா எடுத்துக்கோ என்கிற திரிசில் மரக்குடுவைக்கு பின்னால் ஒளிந்திருந்த விவேக்கிற்கு அருகில் வந்து வேகம் குறைந்து நின்றது. விவேக் அள்ளிக்கொண்டான். ஓடி வருகின்ற 3 பேர்களில் ஒருவனின் முழங்காலுக்கு தோட்டாவை சம்பந்தம் பேசி அனுப்பினான். டுமில் என்று துப்பாக்கி வெடித்ததும் பிரெஞ்சு மொழியில் அம்மாவை கூப்பிட்டு கொண்டே விழுந்தான் ஒருவன். ஓடி வந்து கொண்டு இருந்த மீதி 2 பேர் பயமாய் அப்படியே நின்றார்கள். ஒருத்தருக்கொருவர் எச்சரித்து கொண்டார்கள். விவேக் மறுபடியும் பாய்ச்சல் காட்டி ஒரு மரக்குடுவைக்கு பின்னால் போய் விழுந்தான். இப்பொழுது 2 பேரில் ஒருவன் பார்வைக்கு கிடைக்க அவனுடைய முழங்காலுக்கு ஒரு தோட்டாவை அனுப்பி வைத்தான். அவன் போட்ட அலறல் ஃபேக்டரியே கலக்கியது. எஞ்சிய 4வது பேர்வழி பயத்தோடு பின்வாங்கி மெதுவாய் ஹர்டிக் இருந்த பக்கம் ஓட, விவேக் அவனுடைய கெண்டைக்கால் பகுதிக்கு 3வது தோட்டாவை அனுப்பினான். அவன் இருட்டில் மல்லாந்து விழுவது தெரிந்தது. விவேக் அப்படியே உட்கார்ந்தான். சின்ன சின்ன முனகல் சத்தம், மூச்சிறைக்கும் சத்தம் தவிர மற்றபடி எந்த சத்தமும் இல்லாத ஃபேக்டரியில் சில வினாடிகள் நொண்டின. விவேக்கின் இருதயம் PT உஷாவாய் மாறியது. நிசப்தம். ஃபேக்டரி முழுக்க நிசப்தம். ஹர்டிக் என்ன செய்கிறான்? முன்னால் போய் பார்க்கலாமா? மனசுக்குள் தீர்மானித்து கொண்டு ஒவ்வொரு குடுவைக்கு பின்னால் மெதுவாய் நகர ஆரம்பித்தான் விவேக். ஷூக்களை சத்தம் எழுப்ப விடாமல் நடந்து 3வது குடுவைக்கு வந்தபோது பின்னங்கழுத்தில் சிலீரென்று எதுவோ தொட்டது. திரும்பினான். கழுத்தில் பிஸ்டல் வாய் பதிந்திருக்க மிக பக்கத்தில் ஹைட்டிக் நின்று இருந்தான். வெள்ளையாய் பற்கள் தெரிய சிரித்தான். பிஸ்டலை அப்படியே வீசி எறி விவேக். ஹைட்டிக் உருமினான். விவேக் வீசி எறிந்தான். முன்னால் நடந்தான். முன்னால் 20 அடி தூரம் வந்தபோது ஆத்மராம் அந்த தூணில் கட்டி போடப்பட்டு இருப்பது தெரிந்தது. தலையை தொங்க போட்டு அவர் தளர்ந்திருந்தார். உடம்பு நடுங்கிக் கொண்டு இருந்தது. போய் அப்படியே நில்லு. விவேக்கை பிடித்து தள்ளினான் ஹைட்டிக். விவேக் வியர்த்து வழிய தள்ளி நின்றான். ஹைட்டிக் பிஸ்டலை உயர்த்தினான். விவேக்கின் மார்புக்கு குறிவைத்தான். விவேக், நீ புத்திசாலி. நிமிஷ நேரம் கூட உன்னை விட்டு வைக்கக்கூடாது. ட்ரிகரில் விரலை வைத்தான் ஹைட்டிக். நீ உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குத்தான் ஆபத்து. சுண்டினான். டுமில் என்று எங்கிருந்தோ ஒரு தோட்டா சீர ஹைட்டிக் மணிக்கட்டை உதறிக்கொண்டு திரும்பி பார்த்தான். வாசலில் ஆர்த்தர். பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் கார்னர்ஸ். அவர்களுக்கு பின்னால் கருநீல யூனிஃபார்மில் கான்ஸ்டபிள் கும்பல் ஒன்று பிரகாசமான டார்ச் லைட்டோடு பரவினார்கள். கீழே கிடந்த ஆசாமிகளை பொறுக்க ஆரம்பித்தார்கள். ஆத்மராமை கார்னஸ் விடுவிக்க ஆர்த்தர் விவேக்கை நெருங்கி கைகளை பற்றி கொண்டார். விவேக் ஆச்சரிய தோணியில் கேட்டான், சார், நீங்க எப்படி இங்க இவ்வளவு சரியாய்? ஆர்த்தர் புன்னகைத்தார். எல்லாம் நீங்கள் செய்த டெலிஃபோன் தான். டெலிஃபோனா? எஸ். நீங்கள் டயல் செய்து நான் ரிசீவரை எடுத்த அதே நிமிஷம் ரிசீவர் வீழ்கிற சத்தமும் தோட்டா வெடிக்கும் சத்தமும் கேட்டது. தொடர்ந்து ரிசீவரின் வழியே உங்கள் பேச்சுக்குரலும் வேறு சில பேச்சுக்குரலும் கேட்டது. ஊசலாடும் ரிசீவரை யாருமே கவனிக்கவில்லை போலிருக்கிறது. நான் உடனே டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு தொடர்பு கொண்டு உயிரோடு இருக்கும் இந்த டெலிஃபோன் நம்பரை கேட்டேன் சொன்னார்கள். அட்ரஸ் கேட்டு விசாரித்து கொண்டு ஜீப்பில் காற்றாய் பறந்து வந்தோம். தேங்க்யூ சார். நோ, நீங்க தேங்க்யூ சொல்ல வேண்டியது மேஜைக்கு முனையில் ஊஞ்சலாடும் அந்த டெலிஃபோன் ரிசீவருக்குத்தான். விவேக் சிரித்து கொண்டே,
ஆர்த்தரோடு ஜீப்பில் வந்து உட்கார்ந்தான். மனதுக்குள் ரூபல்லாவின் ஞாபகம் கனமாய் வந்து மோதியது. ஹோட்டல் அறையில் ஜன்னலோரமாய் கவலையாய் காத்திருப்பாள். வரேன் ரூபல்லா. ராஜேஷ்குமாரின் சிவப்பு நிமிஷங்கள் முற்றும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.